ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் பதற்றம் நிலவி வர சூழ்நிலையில் இந்த பிரச்சனைக்கான காரணத்தை வாங்க பார்க்கலாம். ஈரானுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நீண்ட காலமாக பிரச்சனை இருந்துகிட்டு வர்ற சூழ்நிலையில் ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவரான ஹனியாவை ஈரானில் வைத்து இஸ்ரேலிய படைகள் கொலை செஞ்சுருக்கிறாங்க. இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட் தான் இதில் பண்ணியிருக்கு அப்படின்ற சந்தேகத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது கடுமையான கோபத்தில் இருந்துட்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடைபெற்ற சில நாட்களிலேயே, அதாவது ஹனியாவை கொன்ன சில நாட்களிலேயே, ஈரானின் ஆதரவு பெற்ற லெபனானைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்பான ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹஸ்ரத் நஸ்ரல்லாவையும் இஸ்ரேலியினுடைய மொசாட் உளவு அமைப்பு கொன்றதாக ஈரான் சந்தேகப்படுது. இது இஸ்ரேல் மேலே ஈரானுடைய கோபத்தை மேலும் அதிகப்படுத்தி இஸ்ரேலை உடனடியாக தாக்கணும் அப்படின்ற முடிவுக்கு ஈரான் வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் தான் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்குது ஈரான். இதெல்லாம் தாண்டி ஈரான்றது ஒரு முக்கியமான ஒரு நாடு. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஷியா பிரிவை சேர்ந்த ஒரு நாடு. எண்ணெய் வளம் மிக்க இந்த நாட்டினுடைய பொருளாதாரம்ன்றது மிக முக்கியமாக எண்ணெய் வளம், எண்ணெய் ஏற்றுமதி இதில் தான் இருந்துட்டு வருது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணெய் ஏற்றுமதியாளராக ஈரான் 2018ஆம் ஆண்டிலிருந்து இருந்துட்டு வந்த சூழ்நிலையில் அப்போதைய அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய உத்தரவுக்கு இணங்க ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டது. அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யுது அப்படின்றதுனால ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்து இந்தியாவும் அதை பின்பற்றணும், இல்லாட்டினா இந்தியா மீதும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என எச்சரித்ததன் பேரில் ஈரான் இடையிலான வணிக உறவு நிறுத்தப்பட்டு ஈரான்கிட்ட எண்ணெய் வாங்குறத இந்தியா நிறுத்திட்டாங்க. இப்படியே அமெரிக்காவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் எதிரான நிலைப்பாட்டில் ஈரான் இருந்துட்டு வந்த சூழ்நிலையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற இந்த போர் அமெரிக்காவையும் மேற்கத்திய நாடுகளையும் இஸ்ரேலின் பேரில் அணி சேர்த்து ஈரானுக்கு எதிரான ஒரு கோபத்தை இன்னும் அதிகரிச்சிருக்கு. ஈரானுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் நாங்கள் நிற்போம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருந்த சூழ்நிலையில் இஸ்லாமிய நாடுகள் எல்லாருமே ஈரானோடு சேர்ந்து அமெரிக்காவையும் மேற்கத்திய நாடுகளையும் இஸ்ரேலையும் எதிர்க்க வேண்டும் என ஈரான் வலியுறுத்தி வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை பதற்றம் மேலும் அதிகரித்தா 3ஆம் உலகப் போருக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது தான் இந்த நிகழ்வுகள் சொல்லுது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இளம் தமிழ் சேனலின் யூடியூப் பக்கத்தை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.